ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர்சாஃப்ட்டில் வந்து அவர்சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது சென்னையில். அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 2023, 2024, 2025 பேட்ச் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே, ஐடிக்குள்ளே எப்படி வரணும், இல்லை ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்வியூக்கு வந்து எப்படி ரெடி ஆகிறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க்கை இன்றைக்கி ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டேரெக்டாக உங்களை நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிளியர் கட்டாக கேட்டு நீங்கள் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அவர்சாஃப்ட்டில் ஒன்லி 2023, 2024, 2025 பேட்ச் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து டெட்லைனும் இருக்குது இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அது என்ன டெட்லைன், எப்படி அட்டன் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும், ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அந்த ஜாப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு கவுண்ட்டை நம்மளும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர்சாஃப்ட்டில் ஏ அண்ட் எம்எல் ட்ரைனிங் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க May 2025 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டெட்லைன்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதை தான் அவங்க வந்து டீட்டெயிலாக இந்த போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 13th. ஸோ இன்னும் ஒரு 3 days இருக்குது. 2 to 3 days இருக்குது. அந்த 2 to 3 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ 16th Mayக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு May 16th வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து May 16th வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், இன் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னை போய் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. May 18th. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேட் அண்ட் வென்யூ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து May 16th வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ண ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் பர்சனாக நேரில் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்க போது May 18th. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து ஆன்லைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா May 19th அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் இன்டர்வியூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுவுமே நேரில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபைனல் இன்டர்வியூக்கு வந்து என்னைக்கு டேட், ஸோ எப்போ வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட் அண்ட் வென்யூ வில் பி ஷேர்டு போஸ்ட் டெக் இன்டர்வியூ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனல் இன்டர்வியூக்கு உங்களோட டேட் அண்ட் வென்யூ வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரில் தான் இப்போ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 8 to 10 LPA வந்து per annum கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வந்து இப்போ ரொம்ப பூமில் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எந்த இயர் பேட்ச் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 2023, 2024, 2025 பேட்ச் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாபோட லொக்கேஷன், இந்த கம்பெனியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, சென்னை லொக்கேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. சென்னை லொக்கேஷனில் பீட்டா பிளாக் SSPDL நாவலூர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அவர்ஸ் ஆஃப் சென்னை லொக்கேஷன் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த கம்பெனி மட்டும்தான் வரும். தென் அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து SQL தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பைத்தான் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் குட் பிஸ்னஸ் அக்குமேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை பற்றி நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஹை அடாப்டபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஏ அண்ட் எம்எல் டிரைவுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இவங்களே இந்த QR கோட் கொடுத்துருக்காங்க, இல்லை லிங்க்குமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கைஸ், ஆக்சுவலி இந்த லிங்க்கை தான் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் SQL பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் க்ளவுட் அண்ட் டிப்ளாய்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து இந்த ஃபார்ம்ஸில் என்னென்ன க்ரைட்டீரியாஸில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேலே கொடுத்துருக்க இந்த ஜாபோட ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக 3 month கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இமெயில்
ஐடி கேட்டிருக்காங்க. பிகாஸ் உங்களோட இமெயில் ஐடி மூலிமா தான் அவங்க கம்யூனிகேட்டே பண்ணுவாங்க. அதனால் உங்கள் இமெயில் ஐடி வேலிடான இமெயில் ஐடி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பருமே இவங்க வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இயர் எந்த டேட்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் இவங்க வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு. தென் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் வந்து உங்களோட பர்மனெண்ட் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸுமே அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட நேட்டிவ் எது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதுவுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சிட்டின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்கள் சிட்டி வந்து இதில் மென்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்களோட சிட்டியோட பின்கோடு கொடுத்துட்டு தென் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த காலேஜ் என்டர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டிகிரியுமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் இருந்தால் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டாபேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து கெட் பேக் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து May 16th க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஷார்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். உங்களோட நான் வந்து டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து இப்போ வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. என்னோட ரெஸ்யூம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஸ்யூம்ஸோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஸ்யூம்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.